நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி SR சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு 4ஆம் வீட்டில் அமரனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்திலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறா என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் துளாராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 3/6 அப்போ அவர் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு வேலையில் பல விதமான பிரச்சனை கொடுக்க போகிறாரா, என்ன விஷயம் செய்ய போகிறாங்களோ பயம் பதத்தை இருந்துக்கிட்டே இருக்கும். துளாராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நீங்கள் நேர்மையாக விசுவாசமாக செய்வீங்க. ஆனால் வீட்டில் தான் உங்களுடைய கோபங்களையும் உங்கள் ஆதங்கத்தையும் நீங்கள் காட்டுவீங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ வீட்டில் பேச்சு வார்த்தையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் கொஞ்சம் மாறுவீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு காட்டசட்டமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு காரசமான விவாதங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் அந்த குரு பயிற்சியாளர் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே அளவு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வேலையில் ஒரு இடமாற்றமோ, ஒரு பதவி உயர்வோ, ஒரு பண வருமான உயர்வோ அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு நான் வேலை தான் பார்க்கணுமா, நான் தொழில் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய சாதகத்தை போய் சரி பார்த்துட்டு நீங்கள் சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இந்த காலம்தான். வருமானங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது குருவானுடைய பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய அன்னையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான வருமானங்கள் கிடைக்க இருக்கிறது. அன்னை வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகமான ஆதாயமும்
கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால புதிய உறவுகளுடைய வருகை வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்கும். இப்போ நீங்களே துளாராசிக்காரங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அது வந்து புதிய உறவுகள், இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தை அது வந்து புதிய உறவுகள் தான். இல்லை நீங்கள் வந்து வீட்டில் துளாராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ சுபகாரியங்கள் நடந்து புதிய உறவுகளுடைய வருகை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக உங்கள் மனசில் வந்து ஒரு ஆனந்தமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் காலங்கள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் அனுக்கிரகமானது உங்களுக்கு உங்கள் வீட்டிலையும் பரிபூரணமாக இருக்கும். துளாராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், உங்களுடைய வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவங்கள போய் நீங்கள் வேலை சொல்லி கொடுத்து அவங்கள போய் வேலையில் பழகி விட்டுருவீங்க. அப்போ அங்கே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நீங்கள் நட்புன்னு யாரை நம்பி நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து பகையாவாங்க. இதில் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் தான் அது யார் உண்மையானவங்க, அப்போ நட்புலேருந்து நம்ம விலகி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதை நீங்களே மாற்றி ஒரு நல்ல வழியில் போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் துளாராசியன் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது அக்கா சொன்ன மாதிரி துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் வந்திருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே குரு பகவான் வரும்போது நம்ம வந்து ஏற்கனவே சுக்கிரன் வீடு, துலாம் வந்து அதிபதியான சுக்கிரன், துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார், நம்ம சூரிய பகவான் வலிமை இழக்கிறார் என்பது. அப்போ சுக்கிரன் இவர் வந்து தேவகுரு, யார் குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து யார் அசுபகுரு. அப்போ இந்த 2 பேருக்கும் எப்போவுமே ஒரு கிராசிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மைதானே? அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா, என்னதான் இருந்தாலும் கிரகங்களாக இருந்தாலும் கிரக போட்டின்னு ஒன்று வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றாரு. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்ற ஒரு ஜோதிட பழமொழி சொல்கிறாங்களே, வேலை போயிருமா? தொழில் நின்றுமா? ஏற்கனவே வேலை ஊஞ்சல் ஆடிக்கிருக்கு, ஊசல் ஆடிக்கிருக்கே. அப்படிலாம் யோசித்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 10ல் குரு அமர்ந்தால் உங்களுடைய வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, அதிக அக்கறை காட்டுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பண்ண போகுது, வருமானம் வரப்போகுது. எப்படி வருமானம் வரும்? எல்லாமே சூட்சமாக தான். குரு அமர்ந்த இடம் ஒரு பக்கம் பவர்ஃபுல்லு இந்த வருடம். இன்னொரு விஷயம், குரு பார்க்கும் இடம் சூப்பராக இருக்கும். அப்போ 2ஆம் இடத்த குரு பார்க்காரே, 2 குரு பார்க்கறனால ஏன், அதாவது என்ன சொன்னால், உங்களை கட்டி போட்டு வச்சாலும் சரி, உங்களை பிடிச்சி வச்சாலும் சரி, ஒரு வயலாக தடுக்க முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, காற்றாடு வெள்ளத்தை அடை போட்டு நிப்பாட்ட முடியுமா? நீங்கள் காற்றாடு ஒரு என்ன சொல்லணும்னா, காற்று எப்படி அடித்தா புயலாக பறக்குமோ, வெள்ளம் வந்தால் எப்படி அடித்து தூக்கி போட்டு பந்தாடிட்டு போய்க்கிருக்குமோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பெரிய வெற்றி பெறும் என்பது உண்மை. சார், நான் எப்போவுமே ஒரு வீடியோ பேசும்போது சொல்லுவேன், அந்த சொல்லலையே நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா சார், எங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவீங்களே சார், என்ன அதை சொல்லலை, அப்போ அது போச்சா? அப்புறம் நீங்கள் நினைக்கிறது வேணும். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் போட்டுக்கோங்க சார் துலாம் ஜிலி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இருக்கா? அது உண்மை தாங்க. அதனால தாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார். 80% 90% துலாம் ராசிக்காரங்க இந்த கண்ட்ரோலில் தாங்க இருப்பீங்க. சுட்டு போட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னுடைய ரத்தத்தில் ஊர்னது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ்லாம். சில துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க சுயநலவாதிகளாக, அது இயல்பாகவே இருக்கும். அப்போ ஏன் இந்த 2 எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த 2 சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சார் துலாம் ராசிக்கு என்ன சார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஒரு பக்கம் நேர்மை, அதற்கான தீர்வு. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் கர்மா, இன்னொரு பக்கம் அதற்கான தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? திராசு சார். ஒரு பக்கம் நீங்கள் நேர்மையான துலாம் ராசிக்காக 80% வாழ்ந்துக்கிருக்கீங்க, இன்னொரு பக்கம் சுயநலவாதியாக ஒரு 20% துலாம் ராசிக்காக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுயநலமாக தன்னை மட்டுமே யோசித்து தான் கூட இருக்க உறவுகளை கஷ்டப்படுத்தி தனக்கு பிடிச்ச ஒரு அன்பான உறவுகளை நேசிக்காமல்
ஏதோ ஒரு தேவையில்லாத உறவுகளை நேசித்து தான் கூட இருக்கவங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பாடத்தை கொடுப்பார் குரு பகவான். அதையும் நினச்சிக்கோங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. யார் பார்க்குறா? நம்ம தானே அதிகார தோரணையில் இருக்கோம். யார் பார்க்குறா? நம்மளை என்ன பண்ண முடியும்னு மட்டும் நினச்சிட்டு மட்டும் இருக்காதீங்க. குரு பார்வை மூலமாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறனால நிறையா விஷயங்களை உணர்த்துவார். சார் நான் அப்படி கிடையாது, சார் நான் அப்படி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இன்னுமே தான் நடக்க போகுது. உங்களுடைய சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு அத்தான காட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு தன்னுடைய உழைப்பை எல்லாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு தன் குடும்பத்துக்கு அத்தனை காசையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்னா கூட, தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்னா கூட தான் பிள்ளை சாப்பிட்றன்னு நினச்சி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நீங்கள் இனிமேல் நீங்களும் சந்தோஷமாக உங்கள் குழந்தைகளோட சேர்ந்து, உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து, உங்களுடைய கணவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன உறவு தேடி வந்து பாசத்தை காட்டுவாங்க. சார் இனிமேல் தான் சார் நீங்கள் குடும்பம் என்ற ஒரு அங்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. தன வரவுகள் அற்புதமாக இருக்க போகுது. சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். சார் அம்மாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா செலவு மேலே செலவு போய்கிட்டே இருக்குது. இந்த ஆஸ்பத்திரி போகிறோம் ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஆஸ்பத்திரி போகிறோம் ஒன்று சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க, எல்லாம் எடுத்து சரியாச்சு வீட்டுக்கு வந்தால் திரும்பியும் பிரச்சனை. அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக அம்மாவுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அம்மா மேலே உயிரே வச்சுருக்கவங்க நீங்கள் அம்மாவுக்கு ஒன்றா துடிச்சு போயிடுவீங்க. இனிமேல் அம்மாவுக்கு எதுவுமே நல்லா இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிற உங்களுடைய வேலை நல்ல முன்னேற்றம் அடையும். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கை உறுதியாக ஒரு கடன் நிவர்த்தியாகி படிப்படியாக இந்த குரு பகவான், அதாவது இந்த கரெக்டாக அதிசாரமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள், சிம்ம ராசிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே ஓரளவுக்கு கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் தாய்மாமா உறவுனா நீங்கள் அப்படியே எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சார், என் மாமா என் கூட இருந்தால் போகும் சார், நான் எங்கேனாலும் இருப்பேன் சார், எப்படினாலும் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்த உங்களை இப்போ தாய்மாமாவை பார்க்கக்கூட முடியாமல், தாய்மாமா கூட பேசக்கூட கூடாமல் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க. ஒன்று மாமாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இல்லை மாமாவை வச்சு உங்களை பிரச்சனை உண்டு பண்ணி மாமாவை உங்களையும் பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த நிலை மாறும். தாய்மாமா உறவு உங்களுக்கு உறுதியானுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சார் துலாம் ராசி என்பவர்களுக்கு எந்த பிரச்சனை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுப கிரகமான குரு பகவான் செய்ய போகிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? குருவோடைய அருள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சரி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடையும் செய்யுங்க. அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க வாராகியம்மனை போய் மனசார கையெடுத்து கும்பிடுங்க. வாராகியம்மன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, உக்கிரதெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களில் உங்களுக்கு எந்த தெய்வம் உங்கள் கண்ணில் இப்போ இமைகள் மூடும்பொழுது தெரியுறாங்களோ, அல்லது நீங்கள் எந்த தெய்வத்தை உங்களுக்கு ஃபோனில் இப்போ பார்த்தீங்களோ, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் சார், வாராகியம்மன் இமேஜ் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு சார், காலபைரவரை நான் அடிக்கடி ஒரு பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உறுதியாக அந்த தெய்வத்துடைய அருளை இப்போ நீங்கள் பெறணுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. மனசார வாராகியம்மனையோ காலபைரவரையோ உங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை உக்கிர தெய்வத்தை மனசார இமேஜ் நீங்கள் பார்த்தீங்களோ உறுதியாக கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த தெய்வத்துடைய அருள் அற்புதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். சார் இந்த 9ஆம் இடத்துல வந்தால் ஓடி போனவனுக்கு 9 குருங்காங்களே, ஏற்கனவே ஓடிக்கிட்டே இருக்கமே. இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு நாங்களும் ஓட போகிறோமா? ஏற்கனவே வாழ்க்கையில் ஓட்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பாசமான, அன்பான, அதிகமான அக்கறையுடன் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் 9ஆம் இடத்துல குருபவன் வந்த பிறகு தான் உங்களுடைய எல்லா விதமான அழுத்தங்களுக்கும் ஒரு சரியான நிலையான அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க உங்களுடைய வாழ்க்கை
தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத எல்லா விதமான பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடப்போகுது. தேவையான விஷயங்கள், தேவையான ஒரு எனர்ஜி பவர் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே இனிமேல் நீங்களே ரசிக்க போகிறீங்க. மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில், லட்சுமி கடாட்சம் கொண்ட உங்களுடைய முகத்தில் இருட்டடைஞ்ச வாழ்க்கை ஒரு 5 வருட காலமாக இருந்துச்சு. அப்போ இது எப்போ சரியாகும், எப்போ தான் சரியாகும் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதை அப்படியே மாற்றி அமைக்க நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து தன்னுடைய அற்புதமான பார்வையை உங்களுடைய ராசிக்கு கொடுக்க போகிறார். 5ஆம் பார்வைங்கிறது மிகப்பெரிய விசேஷமான பார்வை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பார்வையெல்லாம் என்னை பொறுத்தளவு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். என்னை பொறுத்தளவு இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களோட வயதை கணக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 12 வருஷம் முன்னாடி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு? ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தேன் சார், நான் வெளியே வந்துட்டேன். ஒரு போராட்டமான நிலையில் இருந்தேன் சார், அப்போ தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் அப்போது கொடுத்த குரு பகவான் இப்போது கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ஸோ உங்களுடைய செயல்கள் சூப்பராகும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான முயற்சிகள் வெற்றியடையும். எப்படி முயற்சி வெற்றியடையும் அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் இடமான மகர ராசியை, உங்களுக்கு 3ஆம் இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு கனெக்ஷன் எப்போவுமே இருக்கும் பார்த்தீங்களா. என்னை பொறுத்த பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களாம் யார் கூட அதிகமாக ஒரு இணக்கமாக இருப்பீங்க, யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மகர ராசிக்காரங்க கூட மட்டும் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையினாலும் நான் மகர ராசிக்காரன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு மகர ராசியை நேசிப்பீங்க, கேர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய எல்லா விதமான தடைகளையும் தகத்தெறிஞ்சு உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இப்போ உள்ள காலகட்டம் உண்டு. சார் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன், குழந்தை பாக்கியம் உண்டு. சார் திருமணத்துக்காக காத்திருக்கேன், திருமணம் நடக்கும். சார் திரும்பி பார்க்குற ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக கன்னி வெடியை வச்சுக்கிருக்காங்க சார். போகிற இடமெல்லாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியாக இருக்குது. கூட இருக்கவங்களாம் குளிபறிக்கிறவனாக்கான். ஒரு என்ன சொல்லணும்னா, எந்த அளவுக்கு நான் இலகன மனசுங்கிறத என்னை தெரிஞ்சுக்கிட்டு என்னை மெழுகுவத்தியாக யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சோடனே அமர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க சார். அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் தான் முன்னேற்றமே கிடைக்க போகுது சார். காதலில் போராடி சிக்கி தவிச்சு நம்ம ஒரு 5 ராசியில் சொன்னோம்ல, அதில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. நிறைய போராட்டத்தை சந்திச்சிங்க. அன்பு வச்சனால தான் தொல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அன்பினால் பல செயல்களில் தன்னை தானே செயலிழந்த நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை, போராட்டத்தை சந்திக்க வேண்டிய மனநிலை இருந்த உங்களோட லைஃப்பில் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. நிம்மதியான லைஃப்புங்க. நான் வேறு எதையுமே எதிர்பார்க்கல, காசு எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கல, வாழ்க்கை எதையுமே எதிர்பார்க்கல, நிம்மதியை மட்டும் எதிர்பார்க்குறேன். சொல்கிறவங்களாம் கமெண்ட்ஸ் கொடுங்க, நிம்மதி உறுதியாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும், பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும்ல சார். உண்மையிலேயே நான் ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, நல்ல உறவு, நம்பிக்கையான உறவு எதிர்பார்க்குற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை சார். உங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி அற்புதமாக பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் சரியான முறையில் உங்களுக்காக பயன்படுத்தணும். ஏன்னா எனக்கு இதே இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்ந்து 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 நிறைய விஷயங்கள் அடிபடுறீங்க. என்ன தான் நைட்டு தூங்கும்போது படுக்கும்போது யோசித்து தூங்குறீங்க, இனிமேல் நாளைக்கு நம்ம சுயநலம் நம்ம வாழ்ந்தாகும், இனிமேல் நமக்காக வாழணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் மறுநாள் காலில் அதை மறந்துட்டு திரும்பியும் மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்துறீங்க. ஸோ இனிமே நீங்கள் உங்களுக்காக வாழணும், வாழ்வீங்க, வெற்றி பெறுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷம் நினைச்சிருக்க போது, சங்கடங்கள் ஓடி போக போகுது, துன்பங்கள் உங்களை விட்டு ஓடி போக போகுது. விருச்சிக ராசி வெற்றி ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாருங்கள் ஒரு 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம். தன்னுடைய இணையை, தன்னுடைய குழந்தைகளை புத்தி பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நாளும் கஷ்டப்படுவீங்க, எல்லாம் செய்வீங்க.
ஆனால் ஒரு நேரத்துலையாவது எந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு சூழலையும் பாருங்கள் உங்களுடைய துணையை வந்து விட்டு தர மாட்டீங்க. அந்தளவுக்கு அதிகமாக துணையை நேசிக்கிறவங்களும் நீங்கள் தான். உங்களுடைய குழந்தைகளை நேசிக்கிறவங்களும் தான். அவங்க குழந்தைகளுமே அதிகமான அக்கறை வச்சு ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு பாருங்களேன், இப்போ கடந்த ஆண்டுகள்லே வந்து ஒரு சரியான ஒரு அன்பு ஆதரவுங்கிறது கிடைக்காது. குடும்பத்திலேயே அப்படி தான், வெளியிலேயே அப்படி தான். நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வரப்போ, நேரில் வர்றப்போ, இல்லை ஃபோனில் கேட்குறப்ப வந்து எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாமா, எங்களை சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை அன்பாக பேசுகிற அளவுக்கு இருந்தால் போதும், நாங்கள் எல்லாமே நாங்கள் உருகிடுவோம்ல, அந்த வார்த்தை எப்போ எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாகவே இருக்கும். அப்போ நீங்கள் சொத்து சுகத்தை வந்து நீங்கள் யார்ட்டையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வளர்த்த குழந்தைகளாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும், எதையுமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு தேவை ஒரு அன்பான ஒரு ஆதரவான வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை கூட கிடைக்காம நீங்கள் தவிச்சிருப்பீங்க. அதிகமாக வந்து தனிமையில் அதிகமாக நீங்கள் வந்து வாடி இருப்பீங்க. அப்போ இந்த குருபகவானுடைய கடகத்தில் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்பட போகுது. ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிக்கு 2 5 உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் தனிமையில் ஒரு அன்பு கிடைக்காத நிலையில் இருந்த விருச்சிக ராசியான உங்களுக்கு இப்போ ஒரு ஆதரவான ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் வளர்த்த பிள்ளைகளே பாருங்கள், சில காலங்களாக ஒரு படிப்பு விஷயமாகவோ இல்லை வேலை விஷயமாக மட்டும் பிரிஞ்சிருப்பாங்க. இல்லை அவங்களுடைய திருமணம் முடிந்து ஒரு இடத்துக்கு போய் வசிக்கக்கூடிய சூழல் உருவாகும். உங்களை பார்த்தும் பார்க்காம பாராமுகமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாறி உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தியாகத்தை உணர்ந்து உங்களுடன் அதிகமாக அன்பு காட்டக்கூடிய அமைப்பில் தான் அந்த குருப்பெயர்ச்சியானது இருக்குது. அப்போ புதிய முயற்சிகள், இப்போ கடந்த காலத்தில் பார்க்குறப்ப நீங்கள் தொழிலில் வந்து நிறைய வந்து நஷ்டப்பட்டிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க தொழில் செய்கிறவங்களாம் கொஞ்சம் தொழில் மூலமாக அதிகமான நஷ்டத்தை எடுத்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழல் உருவாயிருக்கும். வேலைக்கு போனாலுமே பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் வேலையை பார்த்துட்டு வரமாட்டீங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறதா அவங்களுக்கு வேலையை சொல்லி கொடுத்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே அவங்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுப்பீங்க. ஆனால் அவங்க வேலைக்குள்ளே நுழைஞ்ச உடனே தான் பாருங்கள் உங்களுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஆப்பு வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வேலையை தூக்கிடுவாங்க. இப்போ இதனால் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்கும். பண வரவில் தடைகளை நீங்கள் அதிகமாகவே சந்திச்சிருந்துருப்பீங்க. அப்போ அந்த குருவானவர் இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் தான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு முன்னேற்பான விஷயங்களாக ஃபஸ்ட்டு வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு அனுசரணையான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை வந்து ஏற்படுறதுக்கும் இந்த குருப்பெயர்ச்சியானது ரொம்ப உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் நடக்காது, நம்ம வாழ்க்கை இனிமேல் அவ்வளோதான், பாலைவனம் மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை வந்து சோலைவனமாக மாறுவதற்கு இந்த குருப்பெயர்ச்சி மிகவும் வந்து உறுதுணையாக உங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த குருப்பெயர்ச்சி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் முதல்ல வந்து போயிட்டு வரணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றப்போ தான் உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே போகாமல் உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் தான் நீங்கள் வந்து ஒரு சொத்தை நீங்கள் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சொத்தை விற்று ஒரு புதியதாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ ஒரு ஆடம்பரமான ஒரு பங்களா கட்டுவதற்கு ஒரு வீடு கட்டுறதுக்கெலாம் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளெல்லாம் வந்து மீறக்கூடிய அமைப்பு வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் ஒரு முறையேன்னு நீங்கள் வந்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு, அந்த முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு தம்பதியராக இருக்க முருகருக்கு நீங்கள் ஒரு பாலாபிஷேகம் நீங்கள் வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் இழந்தது அனைத்தையுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு பொற்காலமாக அந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் விருச்சிக ராசியான உங்களுக்கு அதிகமான லாபத்தை தருவதாகவும் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும்.